ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வாங்க நம்ம இப்போ போகலாம். வாங்க நம்மளோட ஹோம் டூர் வீடியோ இன்றைக்கி தான் போட்டோம். அதே மாதிரி வாங்க இப்போ நம்மளை பற்றி நான் சொல்கிறேன். வாங்க நான் சொல்கிறேன் எல்லாத்தையும். ஃபோனை கரெக்டாக செல்ஃபி ஸ்டிக்கில் மாட்டோம். சரி வாங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ 4 மில்லியன் அடிக்க போகிறோம். உருட்டுறேன், உண்மையாக தான் சொல்கிறேன், உருட்டுறேன். நான் வச்சுருக்கிறது 11. நான் 11 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். சரி வாங்க நம்ம இப்போ போவோமா? அங்கே போவோமா? போகிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வியூவை செல்ஃபி ஸ்டிக் வச்சு மாற்றிருக்கேன். கொஞ்சம் இதெல்லாம் பெருசாக இருக்கு. அதனால் வாங்க நம்மளோட ஹோம் டூர் வியூ பார்ப்போமா? சரி புரியுது. வாங்க நம்ம போயிடுவோமா? உட்காந்து பேச இடம் இல்லை. வாங்க. சரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சரி வாங்க நம்ம இப்போட ஹோம் டூர் டாக் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏதோ வீடியோ எடுக்க தான் வந்துட்டேன் அவசரத்தில். செல்ஃபி ஸ்டிக்கில் பட்டன் இருக்குன்னு டம்மி ஆகிட்டு பட்டனு. இங்கே பாருங்க, ஆனால் ஒன்றே நடக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி லைட் எரியுறது தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி லைட் எரியுது. சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு இப்படி அதுக்கெல்லாம் வர மாட்டேங்குது. அதுவே ஃபோனில் இப்படி டச் பண்ணால் ஃபோட்டோ வருது. அதுவே இதை இப்போ பார்த்துட்டே திருப்பி எரியுது. வெயிட் பண்ணுங்க, ஆஃப் ஆகிட்டு. சரி பார்த்துருவோம்னா போர் அடிக்குது. மொட்டை மாடி விளாட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மெசேஜ், கேரம் போர்டு மேட்ச்சு வரீங்களான்னு கேட்டிருக்கீங்க. செஸ் மேட்ச்சே நான் விளையாண்டதில்லை, இல்லை கேரம் போர்டுன்னு நானும் என்ன ஊருன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னீங்க? 1300 கிலோ பூனை இங்கேருந்து 1300 கிலோமீட்டரு. வேறு வழியில் நைட்டு 12:30க்கு போனேன். போய் கேரம் போர்டு மேட்ச் போட்டால் அவங்க இருக்கிறவங்க நாங்கள் காட்டின ப்ரோவோட ஃப்ரெண்டு எல்லாம் வழக்க நண்பராக இருக்கைங்க. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டில் கரண்ட் போயிட்டு இதுதான் இந்த பிரச்சனை. கையில் பிடிச்சாதானே தொல்லை. வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா இருக்கு.